என் பேர் கே கார்த்திகேயன். நான் 10th ஏல படிக்கிறேன். நாங்கள் அரசு வேலைப்பள்ளி வெள்ள பஞ்சாயத்து. எங்கள் டீம் பேர் வந்து ராமனுஜன் டீம். இப்போ என் டீம்மேட்ஸாக அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. என் பேர் வந்து பி விக்னேஷ். நான் வந்து ராமானுஜம் டீம். என் பேர் வந்து வி சஞ்சனா. நாங்கள் ராமானுஜம் டீம் வந்து என் பேர் எஸ்என் ஜெயின். எங்கள் டீம் பேர் வந்து ராமானுஜம். நான் எந்த டாபிக் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ரிவர் பற்றி நான் ரிவர் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அது திருப்பியும் பழையபடி எப்படி மாற்றலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். முன்னாடி இந்த ரிவரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முன்னாடி இந்த நாங்கள் வீட்டு பின்னாடி ரிவர் வந்து அசுத்தமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுத்தமான ரிவராகவும் க்ளீனாக குடிக்கிறதுக்கு மற்ற பர்பஸ் யூஸ் பண்ணுற ஒரு ரிவராக இருந்துச்சு. அது 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கழிவு கழிக்கிறனாலையும் பிளாஸ்டிக் அதை யூஸ் பண்ணனாலையும் நிறைய பொல்யூஷன் ஆகி இதெல்லாம் நிறைய டிசீஸ் வருது. அது ஏரியாவை சுற்றி ஃப்ளட்டு வந்தால் டிசீஸ் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது. இது வந்து எப்படி இப்போ இருக்கிற ரிவர் சொல்கிறேன் நான். இந்த ரிவரால் நிறைய டிசீஸ் வருது. ஃப்ளட்டு வர்றதுனால ஃப்ளட்டு பாதிப்பு அதிகமாகுது. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை பிளாஸ்டிக்கால். இதெல்லாம் வாட்டர் பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுது. இப்போ இதோட சொல்யூஷன் பற்றி நான் சொல்கிறேன். நாங்கள் மக்கள்கிட்டே போய் இதோட சொல்யூஷன் சிலது கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கழிவு நீரில் கலக்க வேணாம் சொல்கிறாங்க. அதுவும் பிளாஸ்டிக்கே அதில் போட வேணாம் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஏன் நான் வந்து சொன்னேன்னா கழிவுலாம் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். அது வந்து அக்ரிகல்ச்சர் போகும். இதனால் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். வாட்டரும் க்ளீன் ஆக ஆரம்பிக்கும். ரிவரும். தேங்க்யூ.